யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். ஒரு ஏழை விவசாயியின் வாழ்க்கையை மாற்றிய கதை. எனக்கு ஒரு குணம் இருக்கு. ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே நம்பிடுவேன். ஒருத்தர் கஷ்டம்னு வந்து நின்னாங்கன்னா என்னால முடிஞ்ச உதவிய செஞ்சிடுவேன். ஆனா கடைசியில பார்த்தா நான் நம்பினவங்களே என்னை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கவலை உங்க மனசுக்குள்ளேயும் இருக்கா? நான் யாருக்கும் கெட்டது நினைக்கலையே. அப்புறம் ஏன் எனக்கே இப்படி நடக்குது? அப்படின்னு வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா, இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. ஏன்னா, இந்த கதையோட முடிவுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன உண்மை, உங்க வாழ்க்கையில யார நம்பணும், யார நம்பக்கூடாது அப்படிங்கிற பார்வையையே மாத்தலாம். சரி, கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்துல வயலூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. பெரிய நகரமெல்லாம் கிடையாது. சுற்றிலும் வயல், கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு, ஊருக்கு நடுவுல ஒரு ஆலமரம். அந்த கிராமத்துல பெரும்பாலானவங்க விவசாயம் செஞ்சுதான் வாழ்க்கைய நடத்திட்டு வந்தாங்க. அந்த ஊர்ல மாரிமுத்து அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாரு. விவசாயின்னு சொன்னதும் பெரிய நிலச்சுவாந்தார்னு நினைச்சிடாதீங்க. அவர்கிட்ட இருந்தது ஒரு சின்ன குடிசை. குடிசைக்கு பக்கத்துல ஒரு மாட்டுக் கொட்டகை, 2 பசு, ஒரு காளை, அப்புறம் 2 ஏக்கருக்கும் குறைவான ஒரு சின்ன நெல் வயல். அவ்வளவுதான் அவருடைய சொத்து. ஆனா மாரிமுத்துவுக்கு ஒரு பெரிய குணம் இருந்துச்சு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். யார் கஷ்டம்னு வந்து நின்னாலும் அவரால பார்த்துட்டு சும்மா போக முடியாது. ஒருத்தர் சாப்பாடு இல்லன்னா வீட்டுல இருக்கிற சாப்பாட்டுல பாதிய கொடுத்துருவாரு. ஒருத்தருக்கு விதை இல்லன்னா தன்னுடைய விதையில கொஞ்சம் கொடுத்துருவாரு. ஒருத்தருக்கு மாடு உடம்பு சரியில்லைன்னா தன்னுடைய வேலைய விட்டுட்டு போய் உதவி பண்ணுவாரு. இதனால ஊர்ல எல்லாருக்கும் மாரிமுத்துவை பிடிக்கும். ஆனா அவருடைய மனைவி மீனாட்சிக்கு மட்டும் கணவருடைய இந்த குணத்தை நினைச்சு ஒரு பயம் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு சாப்பிடும்போது மீனாட்சி சொன்னா, மாரி, நல்லவனா இருக்கிறது தப்பில்ல. ஆனா எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைக்காதீங்க. மாரிமுத்து சிரிச்சாரு. என்ன மீனா இப்படி சொல்ற? உங்ககிட்ட யார் வந்து கண்ணீர் விட்டாலும் நம்பிடுறீங்க. யார் நல்லா பேசினாலும் நம்பிடுறீங்க. இந்த உலகத்துல எல்லாருமே நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுக்கு மாரிமுத்து என்ன சொன்னாரு தெரியுமா? நாம யாருக்கும் கெட்டது செய்யாம இருந்தா நமக்கு என்ன கெட்டது நடக்கப் போகுது? இந்த ஒரு நம்பிக்கை அவருடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்துச்சு. ஆனா வாழ்க்கை அவருக்கு வேற ஒரு பதில கொடுக்க காத்திருந்துச்சு. அந்த வருஷம் வயலூர்ல மழை ரொம்ப நல்லா பெய்துச்சு. மாரிமுத்துவோடைய வயல் முழுக்க நெல் செழிச்சு வளர்ந்துச்சு. வயலுக்கு நடுவுல நின்னு பார்த்தா பச்சை கடல் மாதிரி இருக்கும். காற்று அடிக்கும் போதெல்லாம் நெற்பயிர் அலை அலையா ஆடும். அத பார்த்த மீனாட்சி சந்தோஷமா சொன்னா, இந்த வருஷம் மட்டும் நல்ல அறுவடை கிடைச்சா நம்ம பழைய கடனை அடைச்சிடலாம். மாரிமுத்துவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஆமா மீனா, பிள்ளைகளுக்கும் நல்ல துணி வாங்கலாம். வீட்டோட கூரையையும் சரி பண்ணலாம். அந்த குடும்பம் சின்ன சின்ன கனவுகளோட சந்தோஷமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல தான் அந்த கிராமத்துக்கு ஒரு புதிய மனிதன் வர்றான். அவன் பேரு சேதுராமன். பார்க்க ரொம்ப சாதுவான முகம். பேசுறது இன்னும் இனிமை. யார பார்த்தாலும் கையெடுத்து வணங்குவான். வயசானவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவான். குழந்தைகளை பார்த்தா பழம் வாங்கித் தருவான். யாராவது ஏதாவது சுமை தூக்கிட்டு போனா உடனே ஓடிப்போய் உதவி செய்வான். ஒரே வாரத்துல ரொம்ப நல்ல மனுஷன்பா அப்படின்னு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கணும். ஒருத்தர் நல்லவரா இருக்கிறாரா என்பதை அவர் பேசுற வார்த்தைய வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உண்மையான நல்லவனுக்கும் இனிமையா பேசத் தெரியும். ஏமாற்ற நினைக்கிறவனுக்கும் அதைவிட இனிமையா பேசத் தெரியும். சேதுராமன் அந்த ஊருக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. அவன் ஊர்ல யார் பணக்காரன் அப்படின்னு மட்டும் பார்க்கல. யார் எளிதா நம்புவாங்க, யார் கேள்வி கேட்க மாட்டாங்க, யாருடைய மனச கண்ணீரால மாற்ற முடியும் அப்படின்னு தான் கவனிச்சிட்டு இருந்தான். அவன் பார்வையில சீக்கிரமே ஒருத்தர் சிக்கினார். யாருன்னு உங்களுக்கே தெரியும். மாரிமுத்து தான். ஒரு நாள் மாலை மாரிமுத்து வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சிட்டு இருந்தாரு. அப்ப சேதுராமன் அங்க வந்தான். அண்ணே, மாரிமுத்து திரும்பி பார்த்தாரு. வாங்க தம்பி. சேதுராமன் வயலை பார்த்துட்டு சொன்னான். என்ன அழகான வயல் அண்ணே, உங்க உழைப்ப பார்த்தாலே தெரிகிறது. மாரிமுத்து சிரிச்சாரு. நம்மள மாதிரி ஏழைக்கு உழைப்பு தானே தம்பி சொத்து. அப்படி சொல்லாதீங்க அண்ணே. உங்க மனசுதான் பெரிய சொத்து. ஊர்ல எல்லாருமே உங்களை பத்தி நல்லாதான் சொல்றாங்க. இத கேட்டதும் மாரிமுத்துக்கு அவனை இன்னும் பிடிச்சிருச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேதுராமன் மாரிமுத்துவோட பழக ஆரம்பிச்சான். காலையில வீட்டுக்கு வருவான், மாலையில வயலுக்கு வருவான், மாடு கட்ட உதவி செய்வான், சந்தைக்கு போனா பொருள் எடுத்துக் கொண்டு வருவான்.
இதையெல்லாம் பார்த்த மாரிமுத்து, இவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன் மாதிரி அப்படின்னே நினைக்க ஆரம்பிச்சாரு. ஆனா மீனாட்சிக்கு மட்டும் அவன் மேல முழு நம்பிக்கை வரல. ஒரு நாள் அவள் கேட்டா, இந்த சேதுராமன் எந்த ஊரு? மாரிமுத்துக்கு தெரியாது. அவன் குடும்பம் எங்க இருக்கு அதுவும் தெரியாது. அவன் என்ன வேலை செய்யறான் அதுவும் சரியா தெரியாது. மீனாட்சி சொன்னா, பாருங்க மாரி, நமக்கு ஒருத்தரை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா அவரை நாம வீட்டுக்குள்ள வரைக்கும் விட்டுட்டோம். அதுக்கு மாரிமுத்து, எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டே இருந்தா வாழ்க்கையே நடத்த முடியாது மீனா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சரிதான், எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டே வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனா அதற்காக எதையும் விசாரிக்காம நம்பணும்னு அர்த்தமில்லை. ஒரு நாள் மாலை சேதுராமன் மாரிமுத்துவின் வீட்டுக்கு வந்தான். ஆனா வழக்கம் போல இல்ல. முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. கண்கள் சிவந்திருந்தது. குரல் நடுங்கிச்சு. மாரிமுத்து பார்த்ததும் பதறிட்டாரு. என்ன தம்பி, என்னாச்சு? சேதுராமன் கொஞ்ச நேரம் பேசாம நின்னான். பிறகு மெதுவா சொன்னான். அண்ணே, உங்ககிட்ட எப்படி கேக்கிறதுன்னே தெரியல. முதல்ல விஷயத்த சொல்லு. என் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு அண்ணே. அப்படி சொல்லும்போதே அவன் கண்ல கண்ணீர். நகரத்துல வைத்தியம் பார்க்கணுமாம், உடனே பணம் வேணும். என்கிட்ட ஒரு காசு கூட இல்ல. மாரிமுத்துவுடைய மனசு உடனே இறங்கிடுச்சு. எவ்வளவு வேணும்? சேதுராமன் உடனே பணம் கேட்கல. இதுதான் அவனுடைய தந்திரம். வேண்டாம் அண்ணே, உங்களுக்கு ஏற்கனவே கஷ்டம். நான் வேற வழி பார்த்துக்கிறேன். இதை கேட்டதும் மாரிமுத்துவுக்கு இன்னும் கஷ்டமா போச்சு. நீ சொல்லு தம்பி, என்னால முடிஞ்சா செய்யறேன். அதுக்கப்புறம் சேதுராமன் மெதுவா சொன்னான். உங்க பசுவுல ஒண்ணு மட்டும் கொடுத்தா அத சந்தையில வித்து அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்துட்டு 2 மாசத்துல பணத்தை திருப்பி தந்துடுவேன். இதை கேட்ட மீனாட்சி உடனே வெளியே வந்தா. மாரி, வேண்டாம். மீனா உயிர் பிரச்சனைன்னு சொல்றான். அதுதான் முதல்ல உண்மையா விசாரிப்போம். இந்த இடத்துல கவனிங்க. மீனாட்சி உதவி செய்யாதீங்கன்னு சொல்லல. உண்மையா என்று தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலாம்னு தான் சொன்னா. ஆனா மாரிமுத்துவுக்கு அது புரியல. ஒருத்தன் அம்மா உயிருக்கு போராடும்போது நாம போய் விசாரணை பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கே தன்னுடைய ஒரு பசுவ சேதுராமனுக்கு கொடுத்துட்டாரு. சேதுராமன் அழுதுட்டே மாரிமுத்து கால்ல விழுந்தான். உங்க உதவிய உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பசுவ கூட்டிட்டு போயிட்டான். 1 மாசம் போச்சு. சேதுராமன் வரல. 2 மாசம் போச்சு, வரல. மீனாட்சி கேட்டா, பணம்? மாரிமுத்து சொன்னாரு, அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகாம இருக்கலாம். 3 மாசம் போச்சு, 4 மாசம் போச்சு. அவன் வரவே இல்ல. ஒரு நாள் வேற ஊர்ல இருந்து வந்த மாட்டு வியாபாரி ஒருத்தர் மாரிமுத்து கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி உங்க பசு மாதிரி ஒரு பசுவ சந்தையில ஒருத்தன் வித்தானே. மாரிமுத்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவர் சேதுராமனோட அடையாளத்தை சொன்னதும் அது அவன்தான் என்று உறுதியாயிடுச்சு. மீனாட்சி கணவரை பார்த்தா. அவள் எதுவுமே சொல்லல. மாரிமுத்து தான் சொன்னாரு, பாவம், உண்மையிலேயே அவசரமா வித்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்மள் ஒருத்தர் ஏமாத்துறதைக் காட்டிலும் நாம் ஏமாந்துட்டோம் என்பதை நம்ம மனசு ஏற்றுக்கொள்ளத்தான் அதிக நேரம் ஆகுது. ஏன்னா நாம் தவறான மனிதனை நம்பினோம் என்பதை ஒத்துக்கொள்வது நம்ம ஈகோவுக்கு கஷ்டம். இதனால முதல் வார்னிங்கை பல பேர் கவனிக்க மாட்டாங்க. அதுதான் அடுத்த பெரிய ஏமாற்றத்துக்கு கதவை திறக்கும். மாரிமுத்துவுக்கும் அதுதான் நடந்துச்சு. சில மாதங்களுக்குப் பிறகு நெல் அறுவடை நேரம் வந்துச்சு. அந்த வருடம் மாரிமுத்துவுக்கு நல்ல விளைச்சல். நெல் மூட்டைகள் வீட்டுக்கு முன்னாடி அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. மீனாட்சிக்கு சந்தோஷம். இப்பதான் நம்ம கஷ்டம் கொஞ்சம் தீரும் அப்படின்னு நினைச்சா. அன்றைக்கு மாலையே யார் வந்திருப்பாங்க தெரியுமா? சேதுராமன். அவனை பார்த்ததும் மீனாட்சியின் முகமே மாறிடுச்சு. மாரிமுத்துவும் அதிர்ச்சியா பார்த்தாரு. சேதுராமன் நேரா வந்து மாரிமுத்துவின் கால்ல விழுந்தான். அண்ணே, என்ன மன்னிச்சிடுங்க. மாரிமுத்து அவனை எழுப்பினார். எங்க போன? சேதுராமன் ஒரு நீண்ட கதை சொன்னான். அம்மா உடம்பு, கடன், மருத்துவம், வழியில் கொள்ளை, வேற ஊரில் சிக்கல். ஒவ்வொன்றாக அவன் சொன்ன கதையை கேட்டா யாருக்குமே பரிதாபம் வரும். மாரிமுத்துவுக்கும் வந்துச்சு. ஆனா மீனாட்சி கேட்ட ஒரே கேள்வி, பசுவுக்கான பணம். சேதுராமன் தலை குனிஞ்சான்.
இன்னும் 1 மாசம் மட்டும் நேரம் கொடுங்க அக்கா. அதுக்கப்புறம் அவன் முக்கியமான விஷயத்த சொன்னான். அண்ணே, உங்க நெல்லுக்கு இங்க கிடைக்கிற விலை ரொம்ப குறைவு. மாரிமுத்து பார்த்தாரு. நகரத்துல எனக்கு தெரிஞ்ச பெரிய வியாபாரி இருக்காரு. இதே நெல்லுக்கு கிட்டத்தட்ட 2 மடங்கு விலை தருவாரு. மீனாட்சி உடனே, யார் அந்த வியாபாரி? எங்கே கடை? பேர் என்ன? எழுத்து ஒப்பந்தம் இருக்கா? கேள்வி மேல கேள்வி. சேதுராமனின் முகம் கொஞ்சம் மாறிச்சு. ஆனா உடனே சமாளிச்சான். அக்கா, என்னை இன்னும் நம்பலன்னா பரவாயில்லை. பிறகு மாரிமுத்துவை பார்த்து, ஆனா அண்ணே, நீங்க என்னை நம்பி உதவி செய்தீங்க. அந்த நன்றிக்காகத்தான் இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த வார்த்தை மாரிமுத்துவை மறுபடியும் சிக்க வைத்துச்சு. மீனாட்சி தனியா கணவரிடம் சொன்னா, ஒருமுறை நம்மை ஏமாத்தினவனுக்கு நம்ம வாழ்க்கையையே இன்னொரு முறை கையில கொடுக்காதீங்க. ஆனா மாரிமுத்து, ஒருத்தன் வாழ்க்கையில தவறு செய்தா அவனுக்கு 2வது வாய்ப்பு தரக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அடுத்த நாள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் எல்லாமே வண்டியில ஏற்றப்பட்டது. சேதுராமன் நகரத்துக்கு எடுத்துட்டு போனான். நாளைக்கு மாலை பணத்தோட வர்றேன். அதுதான் அவன் கடைசியா சொன்ன வார்த்தை. 1 நாள், 2 நாள், 1 வாரம், 1 மாதம். சேதுராமன் திரும்பவே இல்லை. இந்த முறை ஒரு பசு மட்டும் இல்ல, மாரிமுத்துவுடைய முழு அறுவடையும் போச்சு. அந்த குடும்பம் அந்த வருடம் வாழ வைத்திருக்க வேண்டிய பணமே போச்சு. மாரிமுத்து நகரம் முழுக்க தேடினார். சந்தை, கடை, வியாபாரிகள், விடுதி, எங்கே கேட்டாலும் சேதுராமன் என்கிற மனிதன் கிடைக்கவே இல்லை. அப்பதான் உண்மை முழுசா புரிஞ்சது. அவன் சொன்ன அம்மா கதை பொய், அவன் சொன்ன வியாபாரி பொய், அவன் காட்டிய கண்ணீர் பொய், அவன் காட்டிய அன்பும் பொய். மாரிமுத்து வீட்டுக்கு திரும்பி வந்தாரு. வீட்டுக்கு முன்னாடி வெறுமையா இருந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே தரையில உட்கார்ந்துட்டாரு. மீனாட்சி அருகில் வந்து நின்னா. மாரிமுத்து அவளை பார்த்து சொன்னாரு, மீனா, நான் நல்லவனா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா முட்டாளா இருந்துட்டேன். அப்ப மீனாட்சி ஒரு அழகான விஷயம் சொன்னா. இல்ல மாரி, நல்லவனா இருந்தது உங்க தவறு கிடையாது. ஆனா நல்ல மனசுக்கு காவலா புத்திய வைக்காம இருந்ததுதான் உங்க தவறு. இந்த வார்த்தைய கொஞ்சம் கவனிங்க. நல்ல மனசுக்கு காவலா புத்திய வைக்கணும். எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடம் பாருங்க. அதுக்கப்புறம் மாரிமுத்துவுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. தன்னுடைய வயலை அடுத்த பருவத்துக்கு தயாரிக்க பணமில்லை. அதனால மற்றவங்க வயலுக்கு கூலி வேலைக்கு போனாரு. காலையில 4 மணிக்கே எழுந்திருப்பாரு. வேற ஒருத்தருடைய வயல்ல மாலை வரைக்கும் வேலை செய்வாரு. வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய சின்ன வயலை இரவு வரைக்கும் பார்த்துக்குவாரு. 1 வருஷம் அப்படியே போச்சு. ஆனா அந்த 1 வருஷத்துல மாரிமுத்து ரொம்ப மாறிட்டாரு. அவர் கெட்டவனா மாறல, உதவி செய்வதை நிறுத்தல. ஆனா ஒரு புதிய பழக்கம் வந்துச்சு. யாராவது உதவி கேட்டா முதல்ல கேட்பாரு, எதுக்காக அடுத்து விசாரிப்பாரு. உண்மையா? பிறகு தன்னால தாங்கக்கூடிய அளவுக்கு மட்டும் உதவி செய்வாரு. ஒருத்தர் சொன்னதை மட்டும் நம்ப மாட்டாரு, அவருடைய செயலை பார்ப்பாரு. முன்னாடி எப்படி நடந்துகிட்டாருன்னு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் தான் முடிவு செய்வாரு. இதனால சில பேர் சொன்னாங்க, மாரிமுத்து மாறிட்டான். ஆமாங்க, மாறிட்டாரு. ஆனா அவருடைய நல்ல மனசு மாறல. நல்ல மனசோட சேர்ந்து அறிவும் வந்துருச்சு. அடுத்த வருஷம் மழை நல்லா பெய்துச்சு. மாரிமுத்துவுடைய உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சது. மீண்டும் வயல் செழிச்சது. அறுவடை நல்லா வந்துச்சு. அவருடைய குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வயலூர் கிராமத்துக்கு வெளியே பெரிய சத்தம். சில பேர் ஒருத்தரை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. திருடன், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு சத்தம். மாரிமுத்துவும் அங்க போனாரு. கூட்டத்தை விலக்கி அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்ததும் அதிர்ச்சியா நின்னுட்டாரு. சேதுராமன். ஆமாங்க, அதே சேதுராமன். ஆனா பழைய மாதிரி நல்ல துணி இல்ல. முகத்துல இருந்த போலியான பெருமை இல்ல. உடை கிழிஞ்சு போயிருந்துச்சு. முகம் வாடி இருந்துச்சு. கைகள் நடுங்கிச்சு. விசாரித்து பார்த்தா வேற ஊர்லயும் இதே மாதிரி பல பேரை ஏமாத்தியிருக்கான். கடைசியாக ஒரு வியாபாரியை ஏமாற்ற முயற்சி செய்தப்போ பிடிபட்டிருக்கான். மாரிமுத்துவை பார்த்ததும் சேதுராமன் நேரா ஓடி வந்து அவர் கால்ல விழுந்தான். அண்ணே, என்ன காப்பாத்துங்க அண்ணே. நான் பெரிய தவறு பண்ணிட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. ஊர் மக்கள் எல்லாரும் மாரிமுத்துவை பார்த்தாங்க.
ஏன்னா அவன அதிகமா இழந்தது மாரிமுத்து தான். மாரிமுத்து பழி வாங்குவாரா? அடிக்கச் சொல்வாரா? தண்டிக்கச் சொல்வாரா? ஒரு சில நொடிகள் அவர் எதுவுமே பேசல. அப்பிறகு சேதுராமன பார்த்து சொன்னாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சேதுராமனின் முகத்துல உடனே ஒரு நம்பிக்கை. ஆனா அடுத்த வார்த்தை அங்கிருந்த எல்லாரையும் அமைதியாக்கிடுச்சு. மாரிமுத்து சொன்னாரு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா இனிமேல் உன்னை நம்ப மாட்டேன். சேதுராமன் அதிர்ச்சியா பார்த்தான். மாரிமுத்து தொடர்ந்தார், மன்னிப்பு என்னுடைய குணம். நம்பிக்கை உன்னுடைய தகுதி. என்னுடைய மன்னிப்பை நான் உனக்கு இலவசமா கொடுக்கலாம். ஆனா என்னுடைய நம்பிக்கையை நீ சம்பாதிக்கணும். எவ்வளவு அழகான உண்மை பாருங்க. மன்னிப்பும் நம்பிக்கையும் ஒன்றே கிடையாது. ஒருத்தர மன்னிச்சதுக்காக மறுபடியும் அவன்கிட்ட நம்ம வாழ்க்கைய கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. மாரிமுத்து ஊர் மக்களை பார்த்து சொன்னாரு, இவனை அடிக்காதீங்க. இவன் செய்த தவறுக்கு என்ன தண்டனை இருக்கோ அத சட்டப்படி கொடுங்க. என்னுடைய கோபத்துக்காக இவனை நான் தண்டிக்க விரும்பல. ஆனா இவன் மறுபடியும் இன்னொருத்தரை ஏமாத்த முடியாத மாதிரி செய்யணும். சேதுராமன் அழுதான். அண்ணே, இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. மாரிமுத்து அவனை பார்த்து சொன்ன கடைசி வார்த்தை இதுதான். நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்தேன். முதல் முறை என்னுடைய பசுவை எடுத்த. அதுக்குப் பிறகும் உன்னை நம்பினேன். இரண்டாவது முறை என்னுடைய முழு உழைப்பையும் எடுத்துட்டு போன. ஒரே தவறை மீண்டும் மீண்டும் அனுமதிப்பது மன்னிப்பு இல்லை. அது நம்மையே நாம ஏமாற்றுகிறது. அன்றைக்கு சேதுராமன் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டான். இந்த கதை இங்கே முடிஞ்சாலும் இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம் ரொம்ப பெரியது. நம்ம வாழ்க்கையில சில பேர் வருவாங்க, ரொம்ப அழகா பேசுவாங்க, நீங்க தான் எனக்கு எல்லாம், உங்களைத் தவிர எனக்கு யாருமே இல்ல, ஒரே ஒரு முறை உதவி பண்ணுங்க, கண்டிப்பா திருப்பித் தர்றேன், இப்படி பல வார்த்தைகள். நாம் என்ன நினைப்போம்? பாவம். அந்த ஒரு பாவம் என்ற உணர்ச்சியில நம்ம புத்தியையே ஒதுக்கி வச்சிடுவோம். ஆனா நினைவில் வச்சுக்கோங்க, ஒருத்தருக்கு உதவி செய்வதற்கு நல்ல மனசு போதும். ஒருத்தரை நம்புவதற்கு ஆதாரம் வேண்டும். ஒருத்தர் உங்ககிட்ட எப்படி பேசுறாரு என்பதை மட்டும் பார்க்காதீங்க. அவர் மற்றவர்களிட்ட எப்படி நடந்துக்கிறார் என்பதையும் பாருங்க. அவர் கொடுத்த சின்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா என்று பாருங்க. அவர் சொல்லுற கதைக்கும் அவர் செய்யற செயலுக்கும் சம்பந்தம் இருக்கா என்று பாருங்க. முக்கியமா, ஒருமுறை உங்க நம்பிக்கையை உடைத்தவருக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னா, அந்த இரண்டாவது வாய்ப்பை கண்மூடித்தனமா கொடுக்காதீங்க. அவர் மாறியிருக்கிறார் என்பதற்கான செயலை பாருங்க. ஏன்னா வார்த்தையால மன்னிப்பு கேட்கிறது ரொம்ப சுலபம், நடத்தை மாற்றுறது தான் கஷ்டம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கதையை கேட்ட பிறகு இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுவும் தவறு. எல்லாரையும் நம்புறது எப்படி ஆபத்தோ, யாரையுமே நம்பாம இருப்பதும் அதே அளவுக்கு வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும். அதனால சரியான வழி என்ன? நம்புங்கள், ஆனால் பார்த்து நம்புங்கள். உதவி செய்யுங்கள், ஆனால் உங்களை அழித்துக்கொண்டு உதவி செய்யாதீர்கள். மன்னியுங்கள், ஆனால் அதே தவறை மீண்டும் செய்ய ஒருவருக்கு அனுமதி கொடுக்காதீர்கள். கடைசியாக, மாரிமுத்துவின் மனைவி சொன்ன அந்த ஒரு வரியை மட்டும் மறக்காதீங்க. நல்ல மனசுக்கு காவலாக புத்தியை வையுங்கள். ஏன்னா நல்ல மனசு உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய மிகப்பெரிய பலம். ஆனா அந்த நல்ல மனசை யாரிடம் திறக்க வேண்டும், யாரிடம் கதவை மூட வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும். இல்லன்னா நீங்க கொடுக்கிற அன்பையும், நீங்க கொடுக்கிற நம்பிக்கையையும், நீங்க கொடுக்கிற உதவியையும் சில பேர் உங்களுக்கு எதிரான ஆயுதமாவே பயன்படுத்திடுவாங்க. அதனால வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. ஒருவரை மன்னிக்கலாம், ஆனால் அவர் மீண்டும் நம்பிக்கைக்கு தகுதியானவர் என்பதை நிரூபிக்கும் வரை கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கதையில உங்களை அதிகமா பாதிச்ச ஒரு வரி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஒருத்தருக்கு இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஷேர் பண்ற இந்த ஒரு கதை அவர் தவறான ஒருத்தரை நம்பி வாழ்க்கையில பெரிய ஒன்றை இழப்பதற்கு முன்னாடியே அவரை காப்பாத்தலாம். மீண்டும் இன்னொரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய கதையோட சந்திப்போம். நன்றி.